அண்ணே, அண்ணி, என்ன நீங்களும் சின்ன மேடமும் அர்ஜுன் சாரும் நேசிக்கிற அளவுக்கு வெறுக்கிறவங்களும் இந்த குடும்பத்துல இருக்காங்களே, அவங்க உங்களோட வார்த்தையை நம்பி என்ன எப்படி ஏத்துக்குவாங்க? சேச்சே, இந்த டிராயிங் மட்டும் கரெக்டான டைமுக்கு கிடைச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அண்ணி. உங்களுக்கு டிராயிங் கிடைக்கலையேங்கிற கவலை, ஆனா எனக்கு கண்ணுக்கு எதிரில் இருக்கிற என்ன உணர முடியாம அர்ஜுன் சார் படுற கஷ்டத்தை பாக்குறப்போ மனசு முழுக்க வேதனையா இருக்கு ஆனந்த். சின்ன வயசுல அவரோட உயிரை காப்பாத்தினேங்கிற ஒரே காரணத்துக்காக அத நினைவுல வச்சிருந்து அந்த பொண்ணை சந்திச்சு அவளுக்கே வாழ்க்கை கொடுக்கணும்னு தவிக்கிறாரே. இந்த காலத்துல இப்படி ஒருத்தர் இருக்கிறது அபூர்வம் ஆனந்த். ஆனா அவரோட தவிப்பை புரிஞ்சுக்காம கடவுள் என்ன அவரை எதிரிலேயே வச்சு வேடிக்கை காட்டுறாருல்ல, அது கொடுமை. ஒரு நடுத்தர குடும்பத்து பொண்ணுக்கு ஒருத்த மேல ஆசை வந்துட்டா அது அவ்வளோ சுலபமா வெளிய காட்டிக்க முடியாது. அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பின்னு எல்லா உறவுகளுமே கண் முன்னால வந்து போகும். காதலுங்கிற உறவுக்கு மட்டும்தான் இவ்ளோ கட்டுப்பாடு. ஆனா அந்த உறவுகள் எல்லாம் முழு சம்மதத்தோட மனசுல நினைச்சவன கைப்பிடிக்கிற வாய்ப்பு இங்க எல்லாருக்குமே கிடைச்சிராது. உங்க குடும்பத்துல சின்ன மேடத்துக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், அர்ஜுன் சாருக்கும் பிடிக்கும். இப்படி எல்லாருக்குமே பிடிச்சன்னா அந்த உரிமையோட உங்க அண்ணனை கைப்பிடிக்க முடியல பாத்தீங்களா? அண்ணி, இதை நான் இப்படியே விட மாட்டேன். இந்த வீட்டுக்கு யார் மூத்த மருமகளா வரணுங்கிறத தீர்மானிக்கிற உரிமை எனக்கும் இருக்கு. அது நீங்க தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நாம இருக்கோம். கண்டிப்பா இதை நான் நிரூபிப்பேன். ஆனந்த், ஆனந்த் என்ன பண்றீங்க? நீங்க கடவுளை நம்புற மாதிரி நான் உங்க ஊர்ல இருக்கிற ராமையாவை நம்புறேன். இந்த டிராயிங்கோட நான் உங்க கிராமத்துக்கு போக போறேன். ஏற்கனவே இங்க வந்துட்டு போன அந்த ராமையாவை சந்திக்க போறேன். அன்னைக்கு என்கிட்ட உங்க சின்ன வயசு படம் இல்ல, ஆனா இன்னைக்கு இருக்கு. இதை காட்டி அவரை சாட்சி சொல்ல வைக்க போறேன். நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, அவர் சொன்னா எல்லாரும் நம்பிதானே ஆகணும். இன்னைக்கு கிளம்புறேன். ஆனந்த், வசுந்தரா மேடம், என்ன நீ இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல? 2 ஃபைல்ஸ்ல அர்ஜுன் சாரோட சைன் வாங்கணும். அதான் இங்கே வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். சரிம்மா. சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டு போறீங்க, திடீர்னு உங்க இஷ்டத்துக்கு வந்து நிக்கிறீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்லைங்க மேடம், சின்ன தம்பி கிட்ட சொல்லிட்டு தான் லீவ் போட்டேன். சின்ன தம்பி கிட்ட சொன்னா போதுமா? உத்தமன், சொல்லுங்கம்மா. நம்மளோட ஆடுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா? யாராவது ஃபோன் பண்ணாங்களா? மெயில் செக் பண்ணீங்களா? இல்லங்கம்மா, ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆட் கொடுத்து 2 நாள் தானே ஆச்சு, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? பொறுமையா இரு. ஹாய்மா. ஹாய் பப்பி. ஹாய் உத்தமன். ஹாய் அச்சு. ஹாய் பப்பி. என் ஃப்ரெண்ட பத்தி நானும் தேடிட்டே இருக்கேன், ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல. உத்தமன் ஏதா பண்ணுங்க உத்தமன். எனக்கு எந்த போனும் வரல தம்பி, வந்தா உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? நானும் அதத்தான் அர்ஜுன் விசாரிச்சுட்டு இருக்கேன். என்னமோ பெரிய விஐபி தேடுற மாதிரி தேடுறாங்க. எவ்வளோ பில்டப். அதே மாதிரி ஒருத்தி இருந்தா தானே வருவா. பாப்போம் எவ வரான. அர்ஜுன்,
நம்பிக்கையோட இருப்பா. கண்டிப்பா நம்மளோட முயற்சிக்கு பலன் இருக்கும். இன்னும் 2 நாள் பாப்போம். அப்பவும் எந்த ரெஸ்பான்ஸும் வரலனா வேற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுவோம். ஓகேம்மா. அம்மா, ஆனந்த், எங்கப்பா கிளம்பிட்ட? எல்லாம் நல்ல விஷயமா தாம்மா. ஒரு முக்கியமான வேலையா காஞ்சிபுரம் வரைக்கும் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். என்னப்பா திடீர்னு? ஏதாவது ஆபீஸ் வேலையா போறியா? இல்லம்மா, இது வேற ஒரு வேலை. வந்து சொல்றேனே. டேய், எங்கடா போற? வெயிட் பண்ணு. என் ஃப்ரெண்ட் வர டைம், நீ இங்க இருக்கணும். அண்ணிய பார்க்கணும் ஆசை இல்லையா உனக்கு? அண்ணே, நான் போனதானே அண்ணியே வர முடியும். ஆ? டேய் பப்பிமா, என்ன சொல்ற நீ? ஆ, ஆ, அது வந்து நான் ஊருக்கு போனப்புறம் பின்னாடியே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஃபோனோ மெயிலோ வரப்போகுது. ஸோ அண்ணி வரப்போறாங்கல்ல, அதைத்தான் நான் சொன்னேன். தம்பி தம்பி எங்க போறீங்க? என்ன கேட்டீங்க? எங்க போறீங்கன்னு தானே கேட்டேன். அதுல என்ன தப்பு இருக்கு? முக்கியமான பிசினஸ் விஷயமா போறேன். எந்த முக்கியமான பிசினஸா இருந்தாலும் என்ன கூட்டு போகாம இருக்க மாட்டீங்களா? அதனால கேக்குறேன். அப்படி என்ன முக்கியமான பிசினஸ்? எரும மாடு பிசினஸ். புரிஞ்சிருச்சு. எரும மாடை வச்சு நீங்க தோல் எடுத்து லெதர் ஃபேக்டரி பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, கரெக்டா? தம்பி, வயசு வித்தியாசம் இல்லாம ஏதாவது அசிங்கமா பேசுற போறீங்க. விடுங்க, நான் எதுவும் கேட்கல. சரி, பாய்மா, வரேண்ணா. பைடா. இனிமே நீங்க எங்க போறீங்க, எப்போ போறீங்கன்னு கேட்கவே மாட்டேன். டாடா தம்பி. உத்தமன். ஓகே. உத்தமன், ஆனந்த் மாமா எங்க போறாரா? அதான் சொன்னறேன், ஊருக்கு. எந்த ஊருக்கு? அது மாட்டு பண்ணை வைக்கிற விஷயமா காஞ்சிபுரத்துக்கு. மாட்டு பண்ணையா? எந்த மாட்டு பண்ணை? எரும மாட்டு பண்ணை. இது என்ன புதுசா இருக்கு? நம்ம பிசினஸ்க்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே போயிட்டு இருக்கு. சரி, தம்பிக்கு என்ன சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கலாம். இப்பதான் எல்லாம் நாட்டு மாட்டு பால் தானே விரும்புறாங்க. அதனால ஒரு பால் பண்ணை வைக்கணுங்கிற ஆசை கூட வந்திருக்கலாம். அதனால கூட அவர் போயிருக்கலாம். எல்லாம் இருக்கா கலக்கலாம் தான் எனக்கு தெரியும். ஏன்னா என்கிட்ட அவர் எந்த டீட்டெயிலும் சொல்ல மேடம். சாரி. இப்போ என் ஃப்ரெண்டு கண்டுபிடிக்கிற முயற்சியில நம்ம எடுத்த ஸ்டெப்லாம் கரெக்ட் தானே? சூப்பர் அச்சு. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஏய், என்ன கிச்சன்ல வேலையை கவனிக்காம இங்க வந்து நிக்கிற? அம்மா, நாளைக்கு எனக்கு லீவ் வேணுமா? என்ன விளையாடுறியா? அடிக்கடி லீவு கேக்குற? வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. அதுவும் இல்லாம கெஸ்ட் எல்லாம் வேற வராங்க. இந்நேரம் பார்த்து லீவு கட்டிட்டு அதெல்லாம் தர முடியாது. பாப்பா, வேலையை பாரு. பப்பிமா, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஏதோ தெரியல. அதை கேட்டு பிரச்சனை நியாயமா இருந்தா லீவு தா. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. நல்லபடியா குழந்தை பிறக்கணும், அதுவும் பொம்பளை குழந்தையா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் ஐயா. அதே மாதிரி பிறந்துருச்சு ஐயா. அதான் அம்மனுக்கு நேர்த்தி கடன் செய்யணும். அதுக்காக தான் லீவ் வேணும் ஐயா. ஓ, நேர்த்தி கடன்னா வேண்டுதல் அச்சு. ஓ, நேர்த்தி கடன் செலுத்துறேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துமா பப்பிமா? கண்டிப்பா ஐயா. மனசுருகி வேண்டி இருந்தா நம்ம வேண்டினது நடக்கும் ஐயா. என்ன நேர்த்தி கடன் பண்ண போறீங்க? பூக்குழி இறங்க போறேன் ஐயா. பப்பிமா, பேசாம என் ஃப்ரெண்டுக்காக வேண்டிக்கிட்டு நானும் பூக்குழியில இறங்கவா? மெத்து மெத்துன்னு இருக்கும் பப்பிமா, ஜாலியா இருக்கும். மம்மி ப்ளீஸ். பூக்குழினா பூன்னு நினைச்சியா? இப்ப எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க? பாரு, என் ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நானும் அந்த பூக்குழியில குதிக்கலாம்ல. என் வேண்டுதல் நிறைவேறும்ல? கண்டிப்பா நிறைவேறும் ஐயா. வேணாம்பா, அதெல்லாம் உன்னால முடியாது கண்ணா. பப்பிமா, அதுக்காக விரதம் இருக்கணும், உடம்ப வருத்திக்கணும். உன்னால முடியாதுப்பா. ஐயோ, நீங்களாம் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா? நானும் இருக்கேன். இல்லன்னா இருக்கு. அர்ஜுன் மாமா, அதெல்லாம் கஷ்டம். உங்களால எல்லாம் முடியாது. இடியட் பேபி, வாய் மூடு. என்னால முடியும். தம்பி சொல்லுங்க. அவசரப்பட்டு பேசாதீங்க. பூக்குழினா என்னன்னு உங்ககிட்ட யாருமே இங்க விவரமா சொல்லல. பூக்குழினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. பூக்குழினா தெரியாத? நல்ல ஒரு பள்ளம் தோண்டி நிறைய பூ போட்டு அதுல நம்ம உட்கார்ந்து தம்பி, பூக்குழி மிதிக்கிறதுனா தீ மிதிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது நல்ல காஞ்ச விறகு இருக்குல்ல, அதுல தீ மூட்டி முழுசா பரப்பி வச்சு அதுக்கு மேல நடக்கணும். நீங்க அதுல நடந்தீங்க, உங்க கால் சிக்கன் 65 மாதிரி வெந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சுக்கீங்க.
ஓ இத சொல்லவே இல்லையே. பரவாயில்ல பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்காக நான் மிதிக்கிறேன். என்னாச்சு? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அர்ஜுன், உன்னால முடியாதுப்பா, சொன்ன கேளு. மா என்னால முடியும், நீங்க கேளுங்க. தம்பி, பூக்குழி இறங்கணும்னா கடுமையான விரதெல்லாம் இருக்கணும். அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சொல்லுங்க. என்வி சாப்பிடவே கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மேட்டர்லாம் தொடக்கூடாது. ஓகே. சாப்பிடாம விரதம் இருக்கணும். ஒருவேளை சாப்பிடலாம், நான் டயட் இருக்கேன். ஒரு வேலை இல்ல தம்பி, ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருக்கணும். ஓகே டன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சாப்பிடாம இருக்கணும்னா சாப்பிடுறது மட்டும் இல்ல, பச்சை தண்ணி கூட நாக்குல படக்கூடாது. என்ன பயம்படுத்துறீங்களா உத்தமன்? கம் ஆன், ஐ கேன் டு இட். கோகுலம் ஹவுஸ். Hey, this is my house, huh? God, oh Swami. Baby, take it. என்னது? Let's go, okay? Okay. Come on, baby. Hey, cool. Hey, dude, what about moonlight party? Not today. No, Okay. Arjun. Bye. Bye. Okay. Bye. Bye. வந்து சாப்பிடுப்பா. எனக்கு சாப்பிட மூடே இல்ல. மூட் அவுட். கோ. அர்ஜு ப்ளீஸ், சொன்னா கேளு. அர்ஜு. ஏய் ஏய். அர்ஜுன், நைட் டைம்ல இந்த அட்மாஸ்பியர் என்ஜாய் பண்றது செம்ம ஜாலியா இருக்கு. பூஜையில இப்படிதான் உட்காருவாங்களா ஆனந்த்? வேற எப்படி உட்காருவாங்க நீங்களே சொல்லுங்க ஆனந்த். கொஞ்சம் பணிவா உட்காருங்க. பணிவானா இப்படியா? அவ்வளவு பொறுப்பு இல்லாம இருந்த அர்ஜுன் இன்னைக்கு அவன் தேடுற சின்ன வயசு ஃப்ரெண்டுக்காக தீ மிதிக்கிற அளவுக்கு மாறி இருக்கானே, நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வசுந்தரா தான். அர்ஜுன் சார், தீ மிதிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கெல்லாம் நிறைய அனுபவம், பழக்கம் வேணும். கடுமையா விரதம் இருக்கணும். உடம்பெல்லாம் ரொம்பவே வருத்திக்கணும். கன்வின்ஸ் பண்றியா? முடியாது, கன்ஃபார்மா பண்ணுவேன். வேண்டாம் அர்ஜுன் சார், மனசு உருக வேண்டுனாலே கடவுள் கேட்பாரு, அது போதும். என் ஃப்ரெண்டு என் உயிரை காப்பாத்திருக்கா, அவளுக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே இல்லை. இதெல்லாம் பண்றது பெட்டர் தான். இதுதான் அவளுக்கு காட்டுற ஒரு நன்றி கடன். ஓகே, புரிஞ்சுதா? வாய் மூடு. உத்தமன், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இப்ப இந்த விரதம் இருக்கு இல்லையா, இதோட டீடைல்ஸ் எல்லாம் தெரியாது எனக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டீங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, என் கூடவே இருந்து இந்த விரதத்தையும் என் கூட சேர்ந்தே பண்றீங்க. இன்னொரு விஷயம் பப்பிமா கேளு, this is very interesting. என் கூட சேர்ந்து பூக்குழி கூட மெதிக்கிறீங்க. இல்ல தம்பி, அது முடியாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்காக பண்ண மாட்டீங்களா உத்தமன்? ஓகே தம்பி, நமக்கு நாமளே சூனிய வச்சுக்கிட்டோமே. என்னங்க? அப்பா. வசு, என்னம்மா? பூக்குழி இறங்குறது, அதான் தீ மிதிக்கிறது ரொம்ப பயமாப்பா. இதுல பயம், பயப்படாம இருக்கிறது அப்படின்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நமக்கு இருக்கிற எத்தனையோ வழிபாட்டு முறைகள்ல இதுவும் ஒண்ணு. அம்மன் கோயில்கள்ல வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறுனா தீக்குழியில இறங்கி நடக்கிறது வழக்கம். சில பேரு தீக்குழியில இறங்கி நடந்ததுக்கு அப்புறம் கூட வேண்டுதல் வச்சுக்குவாங்க. இல்லப்பா,
அர்ஜுன் சார் தன்னோட ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு தீ மிதிக்க போறாராம். அதான் சின்ன மேடம் பயந்தாங்க. நான் கூட சொல்லி பார்த்தேன், ஆனா சார் கேட்கல. வசு, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. உன் தாத்தா அந்த காலத்துல வருஷந்தோறும் தீ மிதிப்பாங்க. ஐயோ பசிக்குதா? தாத்தா, நீயும் அப்பா மாதிரி என்ன விட்டுட்டு போயிட மாட்டல்ல? ஏய் வசந்தரா, அப்படிலாம் பேசக்கூடாது. வாயை மூடிட்டு. விடுமா, ஏன் குழந்தைய அதட்டிட்டு இருக்க? அவ அந்த அர்த்தத்துல கேட்கலாமா? அம்மா, உண்டியல் எடு. அம்மா, அந்த உண்டியல் எடு. இத பாரு, தாத்தா உனக்காகவே பனியில சொறி வச்சிருக்கேன். இந்தா. எதுக்குப்பா இதெல்லாம் இப்போ? இருக்கட்டும்மா, குழந்தைக்கு இல்லாத வேற யாருக்கு? என்ன வசு, தாத்தா ஞாபகம் வந்துருச்சா? எனக்கு ஏதாவது கொஞ்சமா உடம்பு சரியில்லைன்னா கூட போதும், தீ மிதிக்கிறேன் தாயேன்னு சாமியை வேண்டிப்பாங்க. அதே மாதிரி அர்ஜுன் தம்பி அவர் ஃப்ரெண்டுக்காக வேண்டியிருக்கும் போல. இதுல நான் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, அர்ஜுன் தம்பி ரொம்ப வசதியானவரு, ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறவரு. அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கணுங்கிறதுக்காகவோ அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி கடுமையான பிரார்த்தனையெல்லாம் ஃபாலோ பண்றாரு பத்தியா? He is really great. அந்த அளவுக்கு அர்ஜுன் சார் அந்த பொண்ணு மேல உயிரியே வச்சிருக்கார் வசு. உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ.